திமுகவும் காங்கிரசும் இணைந்து தேர்தலை சந்திக்கிறார்கள். அவர்களுக்குள் ஆட்சியில் அதிகாரம் என்பது அல்ல பிரச்சனை. திமுகவோடு 22 கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்கள். காங்கிரஸை தவிர மீதி இருக்கக்கூடிய 21 பேரும் அந்த கூட்டணி ஆட்சி, அதில் ஆட்சியில் பங்கு என்பதில் உடன்பாடு அற்றவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ நீங்கள் இருக்கிற சிபிஎம்மோ மதிமுகவோ விசிகாவோ அல்ல இதற்கு இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளோ தெளிவாக அவங்களுடைய முடிவை சொல்கிறாங்க. காங்கிரஸினுடைய முடிவை மட்டும் வைத்துக்கொண்டு திமுக முடிவெடுக்க முடியாது. ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய 22 கட்சிகளையும் வச்சு தான் திமுக முடிவெடுக்க முடியும். அப்போ 22 கட்சி அந்த கோரிக்கையை வைக்கலையே, காங்கிரஸ் மட்டும்தானே வைக்கிறாங்க. காங்கிரஸ்லையும் யார் வைக்கிறார்? மாணிக்கம் தாக்கூர் என்பவர் வைக்கிறார். மாணிக்கம் தாக்கூர் என்பவர் யார்? அவர் தன்னை கோபாலகிருஷ்ணன் என்கிறார். ஆனால் செல்வ பெருந்தகை அவர் கோபாலகிருஷ்ணன் அல்ல, சப்பானி என்கிறார். மாணிக்கம் தாக்கூர் யார்? அவர் தன்னை கடையினுடைய காங்கிரஸ் கடையின் முதலாளி என்கிறார். ஆனால் செல்வ பெருந்தகை அவருக்கு முதலாளிலாம் கிடையாது, அவர் சாதாரண டக்ளஸ் தான் அப்படிங்கிறாரு. இவர்களுக்குள் இப்படி ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் அவருக்கு உட்பட்ட விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதில் சிவகாசி, சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருமங்கலம், திருப்பரங்குன்றம். அதில் சிவகாசியினுடைய உறுப்பினர் காங்கிரஸை சேர்ந்த அசோகன். அவருடைய கருத்து என்ன? மாணிக்கம் தாக்கூருக்கு எதிரானது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இவர் கேட்டார், நம்ம ஒரு சகோதரர் கேட்டார் திருப்பரங்குன்ற விஷயத்தில் இவருடைய நிலைப்பாடு என்னென்னு. சார், இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. நீங்கள் ராகுல் இதில் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது. ராகுலை பிரதமர் என்ற முறையில் முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் முதலமைச்சர் களமாடி கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூருக்கு ராகுல் காந்தி வருகிறார். வந்த ராகுல் காந்தி ரோட்டையெல்லாம் தாண்டி, தடுப்பையெல்லாம் தாண்டி போய் ஒரு ஸ்வீட் கடையில் போய் ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்து எனது மூத்த சகோதரருக்கு நான் வழங்குகிறேன்னு சொல்லி ஸ்வீட்டை கொடுத்தாரு. இவர் பிரதமர் ஆவதற்காக முதலமைச்சர் தமிழகம் முழுவதும் 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற்று கொடுக்கிறார். அவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஆவதற்காக களத்தில் இறங்கி நிற்கிற பொழுது ராகுல் காந்தி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி திமுகவினுடைய மத்தியில் எழுந்திருக்கிறது. அதற்கு ராகுல் காந்தி பதில் சொல்ல வேண்டும். ஒன்று, அது காங்கிரஸ்காரர்கள் பதில் சொல்ல வேண்டும். காங்கிரஸில் இருக்கக்கூடிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களில் ராஜேஷ்குமார் தவிர்த்து மீதி 17 பேரும் அமைதி காக்கிறார்கள். அவர்களிடமிருந்து எதிர்குரல் வரவில்லை. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு என்ற குரல் வரவில்லை. யாரெல்லாம் ஆட்சியில் பங்கு என்ற குரலை வைக்கிறார்கள் என்றால், மயிலாடுதுறையிலும் கடலூரிலும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரவீன் காந்தி அந்த குரலை எழுப்புகிறார். அப்புறம் ஏதாவது சோடங்கர்னு ஒருத்தர் வர்றாருன்னு சொல்கிறாங்கல்ல, அவர் அவருக்கு இந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்தை அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒன்று கேளுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. முதலமைச்சர் இப்போ முடிவெடுக்க வேண்டியது காங்கிரஸ் தான். திமுக முடிவெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திமுகவுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெளிவாக அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று அடித்து முடித்து விட்டார். இப்போது யார் முடிவெடுக்க வேண்டும்? மீண்டும் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி டெல்லிக்கு கட்டுப்பட்டது அல்ல என்பது அது பாலிசி மேட்டர். நீங்கள் ஒவ்வொரு முடிவையும், ஒரு கூட்டணி ஆட்சி இங்கே எடுக்கக்கூடிய முடிவை நாங்கள் டெல்லியில் கேட்டு சொல்வோம் என்று முடிவெடுப்பார்கள். எனவே தான் அது இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி ஆட்சி என்ற தத்துவம் என்பது சரியானதல்ல என்பது பொதுவான தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையாக இருக்கிறது. இதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சுமந்த் ஸ்ரீராமன் ஐயா பேசினாங்க. அதாவது என்னென்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக திமுகவுக்கு வைத்த நிர்பந்தமே என்ன தெரியுமா? காங்கிரஸை கழட்டி வெளியே விடுங்கன்னு சொல்லி. ஆனால் மதச்சார்பற்ற வாக்குகள் பிரிந்துவிடக்கூடாது என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருந்தார். இந்தியாவில் என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற வாக்குகள் பிரிந்துவிடக்கூடாது, அது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இன்னைக்கு பாஜக ஒரு வலையை விரித்திருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு வலை விரித்து வச்சிருக்காங்கல்ல, அந்த வலையில் இவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார். மாணிக்கம் தாக்கூர் என்பவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா, நீங்கள் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மறவர் வாக்குகளை ஒருங்கிணைப்பது என்பது பாஜகவின் திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதில் மாணிக்கம் தாக்கூர் குறிவைக்கப்பட்டு அவர் இதன் மூலம் பேச வைக்கப்படுகிறாரோ என்ற அச்சம் என்பது காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் இருக்கிறது. பலர் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பின்னணியிலிருந்து எப்படி சசி தரூர் பேசுகிறாரோ அதே போல் மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாட்டில் பேசி கொண்டிருக்கிறார். அதன் மீது காங்கிரஸ் கட்சி தெளிவான முடிவுக்கு வரணும். ஆனால் மாணிக்கம் தாக்கூருக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சார், இவர் கார்த்திக் சிதம்பரம் ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து நடைபயணம் போய்கிட்டு இருந்தார். ஜோடோ யாத்திரை போகும்போது இவர் ஏதோ ஒரு கேம் விளையாண்டு ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தார்.
அப்ப அதை கூட அவர்கள் கிண்டல் செய்ய, ராகுல் காந்தியினுடைய நடைபயணத்தை அவர்களே கிண்டல் செய்தெல்லாம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அது ஒரு கட்சி தான். நான் கல்லூரி காலங்களில் கேள்விப்பட்டிருக்கேன், மாணவர் செயல்பட்டிருக்கோம். இல்ல ஒரு பாயிண்ட், அது ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கோ அல்லது முதலமைச்சராக திரும்ப திரு ஸ்டாலின் வர்றதுக்கோ ராகுல் காந்தியோட கான்ட்ரிபியூஷன் என்ன, காங்கிரஸ் கட்சியோட கான்ட்ரிபியூஷன் என்ன? நாடாளுமன்ற தேர்தலையே அவர் ஒரே ஒரு நாள் தான் வந்து கேம்பெயின் பண்ணார். 40 தொகுதி இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் அவர் ஒரே ஒரு நாள் தான் வந்தார். அவர் வந்து அப்படிலாம் பிஜேபி இந்த தேர்தலை இன்டென்ஸா எடுத்துக்கிட்டு ராப்பகலா அதுக்காக வியூகம் வகுக்கிறது மாதிரி காங்கிரஸ்ல அப்படிலாம் அவங்க பண்றதில்ல. அந்த என்டையர் எலெக்ஷன்ல ராகுல் காந்தி ஒரே ஒரு கேம்ப் தான், ஒரு நாள் தான் வந்தார். என்னோட ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் வந்து திரு சுமந்த் ஸ்ரீராமன் ஒரு கேள்வியை முன் வச்சார். இது எப்படி இருந்தாலும் அவங்க ஒன்றா இருப்பாங்கன்னு தான் நான் போன வாரம் வரலையும் நினச்சேன். அவங்களுக்கு வேற ஏதோ பிளானும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் முழுக்க முடிச்சிருவாங்கன்னு நான் கருதலை. 0% 5% ஆகிருக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கோணத்தை சொல்கிறார். இதில் மிட் பாத் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதில் திமுக இறங்கி வர்றதுக்கோ அல்லது அந்த கோரிக்கை எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு காங்கிரஸ் இறங்கி வருவதற்கோ இன்னும் ஸ்கோப் இருக்கா? ராகுல் காந்தி இதை ஏன் அனுமதிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது ஒரு இன்டிசிப்ளின் பார்ட்டியில் யாரும் கூட்டணி பற்றி பொதுவெளியில் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகும் பேசுகிறாருன்னு செல்வ பெருந்தகை சொல்கிறார். அது பார்ட்டியில் ஒரு இன்டிசிப்ளின், அதை எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்ற ஒரு கொஸ்டின் வருதே. அந்த கட்சியே அப்படிதான் சார் இருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். கல்லூரி காலங்கள்லேயே எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் தன் சொந்த கட்சிக்காரர்களால் அதிக தாக்குதலுக்கு உள்ளான கட்டடம் சத்தியமூர்த்தி பவன் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க மாணவர்கள் எல்லாரும். ஏன்னா அவங்களே அடிச்சுக்கிடுவாங்க அந்த அளவுக்கு. இப்போ தான் அந்த சத்தியமூர்த்தி பவன் கொஞ்சம் காப்பாற்றப்பட்டு அமைதியான சூழலில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரே தகராறு தான் அங்கேயே நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கட்சிக்குள் உள்ள இயல்பு அது. நீங்கள் வந்து அதில் திமுக இறங்கி வந்துருமா? 1% கூட இறங்கி வராது, 1% கூட இறங்கி வராது. ஏன்னா அதில் தெளிவான முடிவை முதல்வர் அறிவித்து விட்டார். அதனுடைய நீங்கள் கலைஞர் இருக்கும்போது மைனாரிட்டியான ஒரு திமுக எம்எல்ஏக்கள் தான் கிடைச்சாங்க. ஆனால் அன்னைக்கு கூட என்ன செஞ்சாங்க, நீங்கள் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை என்பதும் எழப்படவில்லை. அதில் கலைஞர் அதை அனுமதிக்கவும் இல்லை. உதாரணம், கடந்த கால உதாரணங்கள் என்பதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பாஜக வந்து அதிகாரத்தில் எல்லாருக்கும் பங்கு கொடுத்துருவாங்க, ஏன் அதிமுக கூட்டணியோடு நின்ன ஓபிஎஸ் ரவீந்திரநாத்தை எதுக்கு அமைச்சராக்கலை கேட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க, ஏன் எடுக்கலை? ஓபிஎஸ் வாரணாசியில் போய் கெஞ்சிட்டு வந்தார், நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம்னு சொன்ன அதிமுகவை இவர்கள் கழட்டி விட்டார்கள். எனவே அந்த யோக்கியர்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஜனநாயகம் குறித்தெல்லாம். ஆனால் காங்கிரஸ் தன் கட்சிக்குள் அவர்கள் ஒரு கோரிக்கை எழுப்புகிறார்கள், நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும், நாங்களும் அதில் அதிகாரத்துக்கு வரணும்னு கேட்பது அந்த கட்சியினுடைய உரிமை. ஆனால் அது கட்சியினுடைய குரலாக இருக்க வேண்டுமே ஒழிய தனிநபருடைய குரலாக இருக்கக்கூடாது. தனிநபர் தன் கருத்தை அந்த அமைப்புக்குள் தான் சொல்ல வேண்டும், அமைப்பு அந்த கருத்தை பிரதிபலிக்க வேண்டும். சோடங்கரோ அல்லாட்டி அவருக்கு என்ன தனிப்பட்ட அஜெண்டா இருக்குன்னு தெரியாதுல. சோடங்கருக்கு, பிரவீன் காந்திக்கு ஒரு அஜெண்டா இருக்கும், மாணிக்கம் தாக்கூருக்கு ஒரு அஜெண்டா இருக்கும், சோடங்கருக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். இருக்கிற கருத்துக்களை வாங்கி அவர்கள் ஒரு பொது கருத்தை பிரதிபலிக்கிறார்கள். பிரதிபலிப்பதற்கு முன்பாக முதல்வர் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். முடிஞ்சு போச்சு. இனி முடிவெடுக்க வேண்டியது காங்கிரஸ், அவ்வளவுதான் மேட்டர். இதுல திமுக கூட்டணி கட்சிகள், நீங்க அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லா கூட்டணி கட்சிகளும் என்ன சொல்றாங்க, ஆட்சியில் பங்கு என்பது கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. காங்கிரஸ் மட்டும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தான் இப்போது அதை முடிவு செய்ய வேண்டும். நான் தெரிந்ததிலிருந்து நான் சொல்கிறேன், காங்கிரஸ் அந்த முடிவுக்கு வராது. சும்மா குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பாங்க, கிடைக்கலைன்னா கட்டி பிடிச்சி மூத்த அண்ணன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு கூட்டணிக்குள்ளே நிற்பாங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி இவர்கள் வெளியேறுவார்கள், அதன் மூலமாக தாவேக்காவுக்கு ஒரு இது போக மதச்சார்பற்ற வாக்குகள் பிரியும், நம்ம அப்படியே ஏறி வந்துடலாம், இந்த எந்த கனவும் இந்த தேர்தலில் நடைபெறாது என்பதுதான் எனது பார்வை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.